எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமையலக்கா 3வது பகுதி. நாத்தனாரான ராணிக்கு ஸ்பைசி ஃபுட்னா பிடிக்கும் அப்படின்னு சரோஜா ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டால, அந்த பிளான் என்ன, அதுக்கப்புறம் அண்ணி நாத்தனாருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. சமையலற இப்ப ஒரு போர்க்களமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரோஜா வேர்வைய தொடச்சுக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சிக்கனை கழுவி வெட்டி ஓரமா வச்சு மிக்சியில கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா அரைச்சா. என் நாத்தனாருக்கு ஸ்பைசி ஃபுட்டு வேணுமாமா, மசாலா அதிகமா இருக்கணுமா. சிட்டியில இருந்து வந்து கிராமத்து சமையலக்காவுக்கே பாடம் கத்து கொடுக்குறா. இன்னைக்கு இந்த சமையலக்கா யாரு அப்படிங்கறத நான் காட்டுறேன். வெளியில எல்லாரும் முன்னாடியும் நீ எவ்வளவு நல்லவ மாதிரி நடந்துக்கிறியோ, நான் அதை விட நல்லவ மாதிரி நடந்துப்பேன். ஆனா உனக்கு மட்டும் நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். மசாலாவிலேயே உன்னை முழுக வைக்கிறேன். சரோஜா அரைச்ச பேஸ்ட் எடுத்து அந்த சிக்கனை மேரினேட் பண்ணா. செகப்பாவும் இல்லாம வெள்ளையாவும் இல்லாம அந்த சிக்கன் இது சிக்கன் தானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பச்சை கலர்ல தான் இருந்துச்சு. அது வேகும்போது வர அந்த மசாலா மனம் மெதுவா வீடெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஆனா அந்த வாசத்துல மசாலா மனம் அதிகமா தான் இருந்துச்சு. வீடு முழுக்க பரவிக்கிட்டே இருந்துச்சு. பெட்ரூம்ல இருந்து ரமேஷ் அப்பதான் எழுந்திருச்சு அந்த வாசத்தை பார்த்து, அப்பா பாப்பா, என்ன வாசம் இது? ஆஹா, இந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மறுபடியும் கொத்தமல்லி மனம் எல்லாம் வருது. சரோஜா மறுபடியும் ஏதாவது ஆராய்ச்சி பண்றாளோ? ஐயோ, மனம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்பிக்கையா சாப்பிட முடியுமா? கூடவே சிக்கனும் போட்டு வேக வச்ச மாதிரி இருக்கே. மசாலா வாசம் நல்லா இருக்கு. சிக்கனும் கூட இருந்தா நல்லா இருக்கும். உள்ள பாம்பு வச்சிருப்பாளோ? ராணி அவருடைய ரூம்ல பெட்டில இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. வாவ், என்ன இது? மசாலா வாசம் வீட்டையே தொலைக்குது. ஓ, உண்மையிலேயே இந்த கிராமத்து சமையலக்கா நல்ல சமையலக்கா தான் போல. தேவையில்லாம டேங்கர்னு சொல்லிட்டேனோ. உண்மையிலேயே அன்னிக்கிட்ட ஏதோ ஹிடன் டேலண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்க, ஆனா இந்த மாதிரி மசாலா மனம் வந்ததே இல்லையே. இந்த பக்கம் ஹால்ல கனகம் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாஹாஹாஹா, மனம் அருமையா வந்துகிட்டு இருக்கு. ஆமாடி சரோஜா, இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனம் இப்படி தூக்குதே. இன்னைக்கு என் மருமக என்ன சமைச்சிருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டு எனக்கு 5 கிலோ வெயிட் கூடினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். எப்போ வருமோ? இன்னொரு பக்கம் ராமையா வீட்டுக்கு பின்னாடி கிணத்துக்கு மேல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய மூக்குக்கு அந்த வாசம் போனதும் நியூஸ் பேப்பர் எடுத்து ஓரமா வச்சிட்டாரு. கனகம் அப்பதான் அங்க வந்தாங்க. ஆஹா, என்ன கனகம், என்ன வாசம் இது? இந்த வாசத்துக்கு என்னோட வயிற்று பசி அதிகமாகுதே. நம்ம வீட்டில தான் சமைக்கிறாங்களா இல்ல பக்கத்து வீட்டில் எதனா விசேஷமா? நம்ம வீட்ல இருந்து தாங்க. இன்னைக்கு உங்க மருமகளுக்கு நம்மள பார்த்தா பாவமா இருக்குது போல, அதான் சிக்கன் சமைக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மருமகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. ஆனா இப்பதான் என் சம்பந்தியோட ஞாபகமே எனக்கு வருது. அதான் நம்ம சரோஜாவோட அப்பா, அவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தா அவன் பொண்ணோட சமையல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் பொண்ணு பெரிய சமையலக்கா, எங்க ஊர்லயே நல்லா சமைப்பான்னு பொய்ய சொல்லி அவன் பொண்ணை நம்ம தலையில கட்டியிருப்பான். அங்க அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நாம இலையும் காயுமா சாப்பிட்டு ஆடுங்களா மாறிக்கிட்டு இருக்கோம். அதை நினைச்சாதான் கோவம் பத்திக்கிட்டு வருது. என்னங்க இது? எதுக்கு அண்ணனை இப்படி எல்லாம் திட்டுறீங்க? ஏதோ பாவம் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு அங்க சந்தோஷமா இருப்பாரு. அந்த மனுஷனை போய் நீங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க உட்காந்து அவரை திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அவரு உங்களை விட வயசுல கொஞ்சம் பெரியவர் இல்ல? அவரை திட்டுறது தப்பு இல்லையா அப்படின்னு கனகம் சொன்னது கேட்டு ராமையாவோட முகம் வாடி போச்சு. ஐயோ, சம்மந்திய ஒரு வார்த்தை சொன்னதும் இவ்வளோ கோபம் வருதா உனக்கு? ஏன், உனக்கு உன் சம்மந்திய அவ்வளோ பிடிச்சி போச்சா? அதானே, உனக்கு உன் சம்மந்தியையும் அவன் பெத்த பொண்ணு குண்டா கொழு கொழுன்னு இருக்காளே சரோஜா, அவளைதான் உனக்கு பிடிக்கும் இல்ல? அப்படின்னா உன் மருமக நல்லா பச்சை பச்சையா சமைச்சு போடுறாளே, அதை நீயே சாப்பிடு. என்ன சாப்பிட சொல்லாத. எனக்கு அந்த பொண்ணோட சமையலே வேண்டாம். அப்படி இல்லைங்க, பாவம் அண்ணனுக்கு என்ன தெரியும் அவருடைய பொண்ணு இப்படிதான் சமைக்கிறான்னு? தெரியாம தானே நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. என்ன பண்ண சொல்ற காந்தம்? எனக்கு என்ன அவர் மேல கோவமா?
ஆனா என்ன பண்றது, ஒரு பக்கம் நான் பசியால தவிக்கும் போது சாப்பிடவே முடியாத மாதிரி பச்சை பச்சையா ஏதாவது தட்டுல பார்த்தா ஆத்திரம் பத்திக்கிட்டு தான் வருது. இந்த மாதிரி சமைக்கிற பொண்ணை தலையில கட்டிட்டு அந்த ஆளு அங்க நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானே, அதை நினைக்கும் போது கோபம் வருமா வராதா? என்னால இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. நாளைக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளை வீட்டுக்கு வர சொல்றேன். அவர் பொண்ணு சமைக்கிற எல்லாத்தையுமே அவரே சாப்பிடணும். சரி, அது நாளைக்கு கதை. உன் மருமக சமைச்சிட்டாளா? வாசம் மட்டும் மூக்க தொலைக்குது. சமையல் முடிஞ்சிட்டு இருக்கோம், வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே டைனிங் டேபிள்ல போய் உட்காந்தாங்க. ராணி மெதுவா சமையல் அறைக்குள்ள போனா. அப்பதான் சரோஜா சமையல முடிச்சு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ராணி அதை பார்த்து, என்ன நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுதா? வாசம் மட்டும் வீடு முழுக்க பரவி இருக்கு. பில்டப் வேற ஹெவியா கொடுக்கறாங்க. நல்லாதான் சமைச்சிருக்கீங்களா, இல்ல உங்க கொத்தமல்லி மூட்டையிலிருந்து இன்னொரு கொட்டு கொத்தமல்லி எடுத்து சமைச்சு வச்சிருக்கீங்களா? அது என்னம்மா அது? அப்படிலாம் ஒரு நாத்தனாருக்காக அண்ணி சமைச்சிடுவாளா? நீ வேற சிட்டில வளர்ந்த பொண்ணு, உனக்கு கிராமத்து மசாலா வாசம் என்னன்னு காட்ட வேண்டாம். அதான் உனக்காக நான் நல்லா மசாலா தட்டி போட்டு சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பாரு, வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்டேன். பார்க்கலாம் பார்க்கலாம், உங்க பருப்பு இங்க வேகாது. இன்னைக்கு உங்க சமையல் மட்டும் நல்லா இல்லனா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கே உங்களை அனுப்பிடுவேன். என்ன நீ அனுப்புறதில்ல, இன்னைக்கு ராத்திரி நீதான் சிட்டிக்கு ஓடி போக போற. வாமா நாத்தனாரே, முதல்ல சாப்பிடு. எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தாங்க. ரமேஷ், ராமையா, ராணி, கனகம் எல்லாரும் பிளேட் பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் விட அதிகமா ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தது ராமையா மட்டும்தான். அப்பதான் சரோஜா அவ சமைச்ச சாப்பாடு கொண்டு வந்து அந்த டேபிள்ல வச்சா. மூடிய திறந்த உடனே ஒரு நொடியில ஆவரி மட்டும் இல்லாம கும்முன்னு மனமும் வெளியில வந்துச்சு. அந்த சிக்கனை பார்த்ததும் எல்லாரும் வாய பழந்தாங்க. என்னம்மா சரோஜா இது? சிக்கனும் பச்சையா இருக்கு. இதுல மறுபடியும் கொத்தமல்லியே போட்டியா? இல்ல எதனா புதுசா பண்ணியிருக்கியா? வாசம் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு மாட்டு சாணம் மாதிரி இருக்கேம்மா. அட என்ன மாமா தெரியாம பேசுறீங்க? இது ராயல் கிரீன் சிக்கன். பட்டணத்துல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இதுக்கு ₹1,00,000 தெரியுமா? இதுல கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி சேர்த்திருக்கேன். கலரை விடுங்க, முதல்ல சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் சரி அப்படின்னு சாப்பாடு கலந்து சிக்கனை சாப்பிட்டாங்க. வாசத்துக்கு ஏத்தாப்புல அந்த சிக்கனும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுல இருக்கிற அந்த மசாலா காட்டு மட்டும் யாராலையும் தாங்கிக்க முடியல. ராணி கண்ணுல கண்ணீர், எல்லாரும் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஆனா சிக்கன் சூப்பரா இருக்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 10 மணி இருக்கும். வெளியில பயங்கரமான குளிர். ராமையா வீட்டு தோட்டத்துல கைத்து கட்டல்ல படுத்துக்கிட்டு முகம் வரைக்கும் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு இருந்தாரு. உள்ள படுத்தா சரோஜா டயட் ஜூஸ்னு ஏதாவது குடிக்க கொடுத்துருவாளோ அப்படிங்கிற பயத்துலதான் அவரு வெளியில வந்து படுத்திருந்தாரு. அப்பதான் ராணி அங்க வந்து, அப்பா என்னப்ப இங்க படுத்திருக்கீங்க? வெளியில குளிரா இருக்கு, வாங்க உள்ள போலாம். வேணாமா, உள்ள அனலா இருக்கும், கொசுவும் கடிக்கும். வெளியில ஜில்லுன்னு இருக்கு, நீ போய் படுப்போ. என்னப்பா, உள்ளதான் ஃபேன் இருக்கே. இங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, கோல்ட் ஆயிட போகுது, வாங்க உள்ள போலாம். வேண்டாமா, எனக்கு இது பழகி போச்சுல்ல, நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ராமையா அவருடைய மனசுக்குள்ள, நான் உள்ள வந்தா உன் அண்ணி ஏதாவது கருவேப்பிலை கசாயம் போட்டுட்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்பா. அதை குடிக்கிறதுக்கு நான் குளிர்ல கூட படுத்தாலும் பரவாயில்ல. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்ல. ராணி வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்பதான் கனகம் அங்க வந்தாங்க. ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள படுக்காம வெளியில வந்து படுத்திருக்கீங்கன்னா எனக்கு காரணம் தெரியும். மருமக கசாயம் ஏதாவது கொடுத்துருவானு தானே? அட, அதுதான் உனக்கே நல்லா தெரியுமே கனகம். என் மருமக ராத்திரி பால் குடிங்க மாமான்னு கொத்தமல்லியை அரைச்சி கொண்டு வந்து கொடுப்பா. கேட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவா. அந்த பாலை குடிக்கிறதுக்கு இந்த குளிர்ல படுக்கிறதே மேலுன்னு தான் படுத்திருக்கேன். நீங்க இப்படி முழுசா போர்வையை போத்தி படுத்துட்டு இருக்கும்போது நல்லா அந்த சொரக்கா மாதிரி தான் தெரியுறீங்க. உங்க மருமக நாளைக்கு காலையில சொரக்கான்னு நினைச்சு உங்களை சமைச்சிட போறா. ஒரு புருஷன் கஷ்டத்தை பார்த்து கவலைப்படலைனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல. என் மருமக என்ன டயட்டுன்னு கொடுமைப்படுத்தும் போது சிரிச்சுக்கிட்டே டிவி சீரியல் தானே பார்த்த. உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்ல. என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்களை கொடுமைப்படுத்துறத பார்த்துக்கிட்டு அமைதியா இல்லாம கேள்வி கேட்டா அத்தை நீங்களும் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கொடுமையை என் தலையில கட்டிடுவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல, நீங்க தான் தைரியசாலி.
அவ கொடுக்குற கொடுமை எல்லாத்தையும் தாங்கிப்பீங்க. கனகம், கிண்டல் பண்ணாத. என் நிலமை உனக்கு வந்தாலும் வரும். இந்த மருமக கிட்ட இருந்து அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லி போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டாரு. கனகமும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 11 மணி இருக்கும். சரோஜா தோட்டத்துக்கு வந்தா. ராமையா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. மாமா, தூங்கிட்டீங்களா? ஆமாடி, நீ எப்பமா வந்த? நீங்க வெளியில குளிர்ல படுத்திருக்கீங்கன்னு ரமேஷ் சொன்னாரு. ஏன் மாமா இங்க படுத்திருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இல்ல உங்களுக்கு சூடா வெத்தலை பாக்கு டீ போட்டு கொண்டு வரவா? குளிருக்கு அது நல்ல இதமா இருக்கும். ராமையா உடனே பயந்து எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போனாரு. அப்ப வழியில ரமேஷ பார்த்து, என்னப்பா, தோட்டத்துல கேம்பிங்கா? அதை கேட்டு பாவம் ராமையா, கேம்பிங் இல்லடா, உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து தப்பிக்க தான் இங்க படுத்தேன். உன் பொண்டாட்டிய உன்னால கூட அடக்க முடியலையா? என் நிலைமைய பாரு எப்படி ஆயிடுச்சு. ஐயோ, என்னால முடியாதுப்பா, நீங்களே பாத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்கிருந்து போயிட்டான். ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். வீடே அமைதியா இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராத்திரி சிக்கன் காரமா இருந்ததுனால ராமையா சரியா சாப்பிடல. அதனால பசியில அவரு அங்க இங்கன்னு உருளும் போது பெட்டு கிர்கிருன்னு சத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கனகம், கனகம், கொஞ்சம் எழுந்திரி. என்னங்க இந்த நேரத்துல? வயிறு ஏதாவது எரியுதா? தண்ணி கொண்டு வரவா? வயிறு எரியல, வயிறு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். மருமக காரமா செஞ்சு கொடுத்த சிக்கனை சாப்பிட முடியாம கம்மியா சாப்பிட்டேன். அதான் இப்ப பசியில தூக்கமே வரமாட்டேங்குது. சாப்பிட ஏதாவது இருந்தா கொண்டு வந்து கொடு கனகம். சாப்பிட்டுட்டே படுத்துக்கிறேன், இல்லைன்னா தூங்க முடியாது. இந்த நேரத்துல என்னங்க சாப்பிட கொடுப்பேன்? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மருமகளை எழுப்புனா ஏதாவது செஞ்சு கொடுப்பா. இந்த நேரத்துல உனக்கு காமெடி ரொம்ப முக்கியமா? என் வயிறு பாரு எப்படி உள்ள போயிடுச்சு. போய் எதனா இருக்கான்னு பாரு. சரி இருங்க, உங்க தொல்லை தாங்கல, என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு கனக எழுந்துச்சு சமையலறைக்குள்ள போனாங்க. இருட்டுல மெதுவா போய் ஷெல்ஃப பார்த்தப்போ அவங்க அதிர்ஷ்டம் அங்க 2 கோழி முட்டை இருந்துச்சு. அதை பார்த்து கனகம் சந்தோஷமா மெதுவா ஸ்டவ் பத்த வச்சு முட்டையை வச்சு ஒரு ஆம்லெட்டை போட்டாங்க. அந்த வாசம் வெளியில போகாம இருக்கிறதுக்காக ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சத்தமே இல்லாம அந்த ஆம்லெட்டை ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. ராமையா ஆம்லெட்டை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பாடா கனகம், நீ எனக்கு தேவதை இல்ல, இந்த உலகத்துக்கே தேவதை அப்படின்னு அந்த ஆம்லெட்டை வாங்கிக்கிட்டு சூடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னங்க அவசரம், மெதுவா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுற சத்தம் கேட்டு மருமக எழுந்திருக்க போறா. அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம நேரத்தை பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மருமகளோட நம்ம சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது நம்ம மானம்தான் போகும். எல்லாம் நம்ம நேரம். நம்ம சொந்த வீட்டிலேயே ஒரு ஆம்புலேட்டை போட்டு சாப்பிடக்கூட பயமா இருக்கு. இவதான் எனக்கு மருமகளா வரணும்னு தலையில எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும்? காலையில எழுந்ததும் என்ன ஜூஸை கொடுப்பாளோன்னு பயமா இருக்கு. பட்னியா கடந்து சாகவா இல்ல சாப்பிட்டுட்டு சாகவா? சத்தமா சொல்லாதீங்க. சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா தட்டை கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு வாங்க. சத்தம் கேட்டுச்சு நம்ம மருமக எழுந்திருப்பா. எனக்கு வர தூக்கம் வருது. சரி சரி, படுக்கலாம். என் மருமக கிட்ட இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம்னு தெரியல. ராமையா ஆம்லெட்டை சாப்பிட்டு முடிச்சே படுத்துட்டாரு. ஆனா மனசுக்குள்ள நாளைக்கு சரோஜா அவருக்கு குடிக்கிறதுக்கு என்ன கசாயத்தை கொடுப்பாளோ அப்படிங்கிற பயம் மட்டும் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ராமையா கனகம் 2 பேரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சரோஜா கண்ணுல கண்ணீரோட ரொம்ப கவலையா ஹால்ல உட்காந்துருந்த மாமியார் கிட்ட வந்தா. அமைதியா இருந்த அந்த வீட்டுல சரோஜா அழ ஆரம்பிச்சா. அத்தை, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா என்னம்மா சரோஜா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? மறுபடியும் கரண்டி விழுந்துடுச்சா என்ன? இல்ல மாமா, இத்தனை நாளா உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. டயட்டு அப்படின்னு கேவலமா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப பாவம். ஆனா இனிமே நான் மாறிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன சமைக்கணுமோ அதை சமைச்சு கொடுக்குறேன். நான் ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா உங்க பொண்ணா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. ஐயோ, என்னம்மா இது? நீ எங்களுக்கு மருமக இல்லம்மா, பொண்ணுதான். பொண்ணு தப்பு பண்ணா அப்பா அம்மா திட்டுவாங்களா கோச்சுப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அமைதியாயிருமா. அப்ப ராமையாவும் கண்ணுல கண்ணீரோட, ஆமாமா சரோஜா, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத.
நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சாரிம்மா. ராணிக்காக நீ நல்லா சமைச்சு கொடுக்கும்போதே உன் பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு ராமையா மனசுக்குள்ள, சேச்சே, நான் எவ்வளவு கெட்டவன். இந்த பொண்ணோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உண்மையான சமையலாக்கானா அது என்னோட மருமக தான். இப்பதான் புரியுது. அப்போ திடீர்னு சரோஜா கண்ணுல இருக்கிற கண்ணீரை எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ சரோஜா மாமனார் மாமியாரை பார்த்து, எப்படி இருந்துச்சு மாமா, என்னுடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சுல? அத கேட்டதுமே ராமையா கணவர் 2 பேரும் ஷாக்ல வாய் பொழுந்து உட்காந்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? நடிப்பா? ஆமா மாமா, நான் ஹீரோயின் ஆகணும்னு சொல்லல, அதான் ஆக்டிங் கத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணல மாமா. உங்க கண்ணுலயும் கண்ணீர் வந்ததை நான் பார்த்தேன். ஆக்டிங்க பார்த்து அத்தையும் நம்பிட்டாங்க. அவங்க கண்ணுலயும் கண்ணீர் கொட்டுச்சே. எனக்கு இப்பதான் என் மேல நம்பிக்கையே வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராணி, அண்ணி நீங்க சூப்பர். எங்க அப்பா அம்மாவையே சிலையா எமோஷனலா உட்கார வச்சிட்டீங்களே. பாவம் ராமையா ஷாக் ஆகி அவருடைய மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என் மருமக திருந்திட்டா இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இவ தங்கம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள என் தலையில இவ்வளோ பெரிய இடிய தூக்கி போடுறியே. ஆக்டிங், ஆமா ஆக்டிங்கு. என்ன ஆக்டிங்கோ என்னமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், ஐயோ பரவாயில்லம்மா சரோஜா, நீ நடிச்ச நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். நாளைக்கு முன்னாடியே நடிக்க போறேன்னு சொல்லிடுமா. முடிஞ்சா நாங்களும் எதனா ஹெல்ப் பண்றோம். சரிங்க மாமா, அப்படின்னா நாளைக்கு ஒரு வில்லி ரோல் போட போறேன். அப்போ நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. கனகம் சோகமா ராமையாவை பார்த்து, என்னங்க நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. இப்பதான் ஏதோ நல்லது நடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. சரோஜா அங்கிருந்து சமையலறைக்குள்ள போகும்போது ராணி குறுக்குல வந்து நின்னு, சமையலக்கா ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு ஒரு ஆக்டிங்க போட்டு எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களை விட நான் ரொம்ப நல்லா நடிப்பேன். எங்க அப்பா அம்மா என்னை பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருக்காங்களா? இல்ல இது வரைக்கும் எதுவும் சொன்னதே இல்லையா? கேட்கலனா இப்பவே போய் கேட்டுருங்க. அப்பதான் தெரியும் என் உண்மையான சுயரூபம் என்னங்கிறது. உன்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன மராணி இருக்கு? காத்துல பறந்து போற அந்த சுடிதாரை தவிர வேற என்ன இருக்க போகுது? அப்படி எதுவும் ஸ்பெஷலா இல்லையே. நீ என்ன இந்த கிராமத்துக்கு மகாராணியா? உண்மைதான், இந்த வீட்டுக்கு நான் மகாராணி தான். அது மட்டும் இல்ல, உங்க அண்ணனோட மனசுக்குள்ள நான் பட்டத்து ராணியா தங்கியிருக்கேன். நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் இந்த வீட்டுல அரிசி வேகும். நான் சிரிச்சாதான் அடுப்பு எரியும். சந்தேகமா இருந்தா உங்க அண்ணனை போய் கேளு. இந்த பட்டத்து ராணி யாருங்கிறத அவரே சொல்லுவாரு. என் சமையலுக்கு உங்க அண்ணன் அடிமை. உன் சிட்டி பில்டப் எல்லாம் இங்க வேலை செய்யாது. அதை கேட்டு ராணி கோமா, பாக்கலாம் நீ பட்டத்து ராணியா இல்ல பக்கத்து வீட்டு பொம்மையாங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நாளைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அப்போ சரோஜா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, இந்த கிராமத்து சமையலக்காவோட திறமை என்னங்கிறத நாளைக்கு உனக்கு நான் காட்டுறேன். ஆனா சரோஜா போடுற பிளான் என்ன? ராணி இந்த சரோஜாவோட சமையல்ல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிட்டா? மாமனார் ராத்திரி ஆம்லெட் திருட்டுத்தனமா சாப்பிட்டத சரோஜா கண்டுபிடிப்பாளா? இது எல்லாத்தையும் சமையலக்கா 4வது பகுதியில பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையலக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் போஸ்ட்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன்னு வரும். ஹலோ, உங்களை தான். அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.